வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல பெருமாளின் புகழை உணர்த்தும் உற்பத்தி ஏகாட்சி வைகுண்ட ஏகாட்சி உருவான கதையை பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முதல் தடவை பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். கிருதயுகத்தில் முரண் என்ற ஓர் அசுரன் இருந்தான். தேவர்கள் உட்பட அனைவரையும் துன்புறுத்தினான். தேவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி மகாவிஷ்ணு முரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார். முரனின் படைக்கலன்களை எல்லாம் அழித்த பகவான் அவன் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்று திருவுள்ளம் கொண்டார். அதன்படி போர்க்களத்திலிருந்து விலகி பத்ரிகாசிரமத்தில் இருந்த ஒரு குகையில் போய் உறங்குவது போல் படுத்துக் கொண்டார். பகவானை தேடிக்கொண்டு அந்த குகைக்கு வந்த முரன் பகவான் உறங்குவதாக நினைத்துக்கொண்டு அவரை கொல்ல வாளை ஓங்கினான். அப்போது மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஓர் அழகான பெண் தோன்றினாள். ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்த பெண் முரனை போருக்கு அழைத்தாள். பெண் என்று அலட்சியமாக நினைத்த முரன், பெண்ணே, உன்னை கொல்ல ஓர் அம்பே போதும் என்று அம்பை எடுக்க முனைந்த போது அந்த பெண் ஓம் என்று ஓர் ஒலி எழுப்பினாள். அவ்வளவில் முரன் பிடி சாம்பலாகிப் போனான். அதே நேரத்தில் ஏதுமறியாதவர் போல் கண்விழித்த பகவான் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளுக்கு ஏகாட்சி என்ற பெயரையும் சூட்டி, ஏகாட்சியே, நீ தோன்றிய இந்நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார். மார்கழி மாதத்தை பிறையில் தோன்றிய ஏகாட்சி உற்பத்தி ஏகாட்சி ஆகும். மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாட்சி வைகுண்ட ஏகாட்சி ஆகும். அதுவே மோட்ச ஏகாட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. 2 அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாட்சி. அந்த வரலாறு: முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது, கைடவர்கள் என்ற 2 அசுரர்கள் வெளிப்படச் செய்தார். அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்ற போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார். அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர். மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்துக் கொண்டு, பகவானே, ஒரு விண்ணப்பம், தாங்கள் 1 மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார்கள். பகவானும் அப்படியே வரம் தந்தார். யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார். பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர். மார்கழி மாத வளர்பிறை ஏகாட்சி என்று பரமபதத்தின் வடக்கு வாசலை, சொர்க்க வாசல், திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்துக் கொண்டார். அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி, பகவானே, தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாட்சி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுக்கிரகத்தை ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும். அன்று ஆலயத்தின் சொர்க்க வாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்க வாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர். பரமதயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார். ஏகாட்சி என்றால் 11 என்று பொருள். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, மனம் 1 என்னும் 11ம் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாட்சி விரதம். அந்நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதமிருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.